இவருக்கு சொன்ன உடனே கழுத்து போடணும் கவர்னர், இல்லாட்டி பிடிக்காது. இவர் என்ன நினைக்கிறாங்களோ அப்படியே தீர்ப்பு கொடுக்கணும், அப்பதான் ஜட்ஜி நல்லவர், இல்லாட்டி ஜட்ஜை பிடிக்காது. இவங்க சொல்றபடியெல்லாம் கேட்கக்கூடிய மாதிரி அமலாக்கத்துறை இல்லாட்டி ஈடியை பிடிக்காது. ஏதோ பெர்ஷியன் மொழியில இந்த மாதிரி அர்த்தம் இருக்கின்றது சொல்லி பேசுறாருன்னா அவர் எந்த அளவுக்கு நடுநிலை பிறந்தவளா இருக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. இப்ப இதே பிரச்சனை இது இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு. கருணாநிதி ஆட்சி காலத்துல முதல்வராக இருக்கும் போதே பொதுக்கூட்டத்துல பேசினார், இந்து என்றால் திருடன் என்று இதே பெர்ஷிய மொழியில இருக்கு. இன்னும் அடுத்த கொஞ்ச நாளைக்கு வந்து எல்லா தெய்வத்தையும் தூக்கி போட்டுருங்க, நீங்க பாரத மாதா மட்டும் வழிபடுங்க சொல்றார். அவர் சொல்லி முடிச்சபடி அதே போல 47 சுதந்திரம் கிடைக்குது. அப்ப அதே போல நாடு முழுக்க மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து பாரத தாயை தெய்வமாக கும்பிடாம ஆரம்பித்தார்கள். படங்களை கோயில் கட்டினாங்க. பாபர் யாரு? இந்த நாட்டுல பிறந்தானா? வெளிநாட்டில் வந்த வந்தேரி என்பதை விட இஸ் அன் இன்வேடர். படையெடுத்து வந்து கொள்ளையெடுத்து ஒரு முஸ்லிம் சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வந்த ஒருத்தர், ஒரு ஃபாரின் நேஷனல். கரெக்டுங்களா? அப்போ ஒரு பாபர் என்கின்ற வந்தேரிக்கு நீ வந்து பார்க்கிற ராமன் என்கின்ற ஒரு நாட்டு மண்ணின் மைந்தன், நாட்டில் தோன்றியவர். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் RN ரவியை அவமதித்த மாணவியின் நடவடிக்கைக்கு நீதிமன்றம் கண்டனம். ஹிந்து என்றால் பார்சீக மொழியில் கெட்ட வார்த்தை, முன்னாள் நீதிபதி அவதூறு பேச்சு. வந்தே மாதரம் பாடல் காந்தியின் விருப்பத்தை நிராகரித்த காங்கிரஸ், பாராளுமன்றத்தில் அம்பலப்படுத்திய மோடி. மேற்கு வங்கம் ஆந்திராவில் கலவரத்தை தூண்ட புதிய பாபர் மசூதி. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு ராம வெங்கடாத்ரி அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். முதல் செய்தியாக மனோன்மணி சுந்தரனார் அந்த யூனிவர்சிட்டியில 32வது பட்டமளிப்பு விழா இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்றது. அதுல வந்து ஜூன் ஜோசப் அப்படிங்கக்கூடிய ஒரு பெண்மணி ஆளுநரிடமிருந்து பட்டத்தை வாங்குவதற்கு பதிலாக எனக்கு அவரிடமிருந்து வாங்குவதற்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய வேந்தரிடமிருந்து பட்டமளிப்பு விழா அந்த சான்றிதழை வாங்கியிருக்காங்க. அது அந்த காலகட்டத்தில் ரொம்ப பேசு பொருளாச்சு. திட்டமிட்டு ஆளுநரை அவமானப்படுத்த வேண்டும், ஏன்னா இவர் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல, அதனால இவர் கையில் இருந்து நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விளக்கம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பின்னாடி அவங்க யாரு என்னன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது திமுக அனுதாபிங்கிறதும் தெரிய வந்தது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? கோர்ட்டு கண்டித்திருக்கிறது, அது பத்தாது, அவர் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த செய்திக்கு நான் பின்னாடி வரேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய நாட்டினுடைய கண்ணோட்டத்துல படிப்புனா என்ன? நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா, வித்யா ததாதி வினயம். நீ படிச்சவனா முதல்ல பணிவாக இருக்க கற்றுக்கொண்டால்தான் நீ படிச்சவனாவே அர்த்தம். சுவாமி விவேகானந்தர் அழகா சொல்லுவார். நம்ம நாட்டு சாத்திரங்களை விட்டுருங்க, விவேகானந்தெல்லாம் விட்டுருங்க, நம்ம வெஸ்டர்ன் கான்செப்டுக்கே போவோம். இப்ப இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவனை பார்த்து நீ என்ன சப்ஜெக்ட்ல நீ ஸ்பெஷலைசேஷன், அது எப்படி கேட்பாங்க? நீங்க என்ன டிசிப்ளின் கேட்கறாங்க இல்லையா? அப்ப நீ படிக்கக்கூடிய படிப்புக்கே என்ன பேர்னா, படிப்பு பெயர் இல்ல, இங்கிலீஷ்லயே டிசிப்ளின். அப்ப ஃபர்ஸ்ட் கம்ஸ் டிசிப்ளின், அப்புறம் தான் படிப்பு. அப்ப அந்த நன்னடத்தைக்கு விரோதமாக செயல்பட்டு ஒரு தவறான முன்னுதாரணத்தை இந்த பெண்மணி ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால உங்களுடைய அங்க பல்கலைக்கழக படிப்பே அங்கீகாரம் பண்ணக்கூடாது, என்னுடைய கருத்து. குறைஞ்சபட்சம் வித்ஹெல்ட் பண்ணி மன்னிப்பாக கேட்க வச்சிருக்கணும், கண்டனம் பத்தாது, இது என்னுடைய கருத்து. இதே போல பாருங்க, இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நீங்க சொன்னீங்க அதன் பின்னணியில் இது அவருடைய குரல் அல்ல, திமுக கட்சியுடைய குரலைத்தான் அவர் இவர் மூலமாக பேச வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்க அழகா சொன்னீங்க. ஆராய்ச்சி பண்ண எல்லாருக்கும் தெரியும். அப்ப பல்கலைக்கழக வளாகத்தை, இந்த கேம்பஸை
அரசியல் வளாகமாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து திமுக வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை கட்சி ஏற்படுத்தி இருக்கிறது. ரொம்ப தப்பு. படிக்கக்கூடிய இடத்துல எதுக்கு அரசியல் கொண்டு வரணும்? இன்னொன்று பாருங்க, தனக்கு யாரை பிடிக்காதோ அந்த பிடிக்காதவர்களை அவமானப்படுத்தணும். இது ஒரு டிஃபேமேஷன். அவமானப்படுத்தி இருக்கிறார். இவருக்கு சொன்ன உடனே கழுத்து போடணும் கவர்னர், இல்லாட்டி பிடிக்காது. இவர் என்ன நினைக்கிறாங்களோ அப்படியே தீர்ப்பு கொடுக்கணும், அப்பதான் ஜட்ஜி நல்லவர், இல்லாட்டி ஜட்ஜை பிடிக்காது. இவங்க சொல்றபடியெல்லாம் கேட்கக்கூடிய மாதிரி அமலாக்கத்துறை இருக்கணும், இல்லாட்டி ஈடியை பிடிக்காது. ஏதோ பெர்ஷியன் மொழியில இந்த மாதிரி அர்த்தம் இருக்கின்றது சொல்லி பேசுறாருன்னா அவர் எந்த அளவுக்கு நடுநிலை பிறந்தவளா இருக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. இப்ப இதே பிரச்சனை இது இன்னைக்கு அவர் பேசியிருக்கார். கருணாநிதி ஆட்சி காலத்துல முதல்வராக இருக்கும் போதே பொதுக்கூட்டத்துல பேசினார், இந்து என்றால் திருடன் என்று இதே பெர்ஷிய மொழியில இருக்கு. சிபிஐ பிடிக்காது. அப்ப இவர்களுக்காக மட்டுமே இவர்கள் சொல்லுபடியே நடக்கக்கூடியவர்கள் இருந்தால் மட்டும்தான் பிடிக்கும், இல்லாவிட்டால் அவர்கள் யாராக இருந்தாலும் எதிர்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை திமுக வந்து தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இது ரொம்ப தப்பு. நம் நாட்டினுடைய என்ன சொல்றது கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன், ஒரு நிர்வாக சீர்குலைவையே ஏற்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க திமுகவினுடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்டாலின் வந்த உடனேயே ஆரம்பத்திலேயே என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒன்றிய அரசு முதல்ல பிரிவினைக்கான விதையை போடுறாங்க. அங்கேயே ஜெய்ஹிந்தை அடுத்து சர்ச்சை எழுப்பினாங்க. அப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கட்டத்திலையுமே ஒருமைப்பாட்டுக்கு பங்கம் அளிக்கக்கூடிய பிரிவினைவாத மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடித்தளத்தை இந்த ஸ்டாலின் அரசு தொடர்ந்து ஸ்ட்ராங்கா போட்டுக்கொண்டே இருக்கு. ஒவ்வொரு சைடிலும் நீங்க பார்க்கலாம். அப்போ திரு ஹெச் ராஜா அவர்கள் தொடர்ந்து மேற்கோள் காட்டி வரது சரியா தான் இருக்கு. சரி, he is more dangerous than கருணாநிதின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது டிஎம்கே இஸ் இட் செல்ஃப் இஸ் டேஞ்சரஸ். அந்த மரத்தில் விதைந்த விஷ விதைகள்லாம் எல்லாமே தேசிய ஒருமைப்பாட்டுக்கு இவர்களா விஷங்கள், பிரிவினை பேசக்கூடியவர்கள். பாருங்க, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஒருத்தர் நேத்திக்கு ஒரு எம்எல்ஏ தூத்துக்குடி விழாத்துக்குள்ள எம்எல்ஏ பையன் ஏன் கோஷம் போட்டார்னா ஸ்டாலின் கொடுத்த தைரியம். அப்ப ஒரு ஜட்ஜை எடுத்து பேசக்கூடிய ஒரு தைரியத்தை, ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டீஸ்டபிளைஸ் பண்ணக்கூடிய ஒரு எண்ணத்தை, அதற்கு மூலகாரமா இருக்கக்கூடிய முதல்வர் அவரை வாக்குமூலம் கொடுக்கிறார். he is instigating violence. வன்முறையை தூண்டுவதற்கு முதல்வர் காரணமாக இருக்கிறார் என்று பொதுவெளியை சொல்லி இருக்கார். அப்ப எந்த அளவுக்கு வந்து பிரிவினைவாதம் தமிழகத்தில் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கான ஒரு அந்த தொடர்ச்சியில இது ஒரு பகுதியா நான் பார்க்கிறேன். அதனால திமுக நீங்கினால்தான் பிரிவினைவாதம் அகலும். நம் நாடு ஒருமைப்பாடோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிடம் வீழ வேண்டும். அதுதான் இந்த செய்தியினுடைய முக்கிய கருத்தை நான் பார்க்கிறேன். அடுத்த செய்தியாக சூஃபி செயின்ட் கான்ஃபரன்ஸ் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபார்மர் ஜட்ஜு பேசும்போது சொல்றாரு, ஹிந்துயிசம் என்பது மதமே அல்ல, ஹிந்து என்ற வார்த்தையே பெர்ஷியன் லாங்குவேஜிலிருந்து டிரைவ் ஆகி வந்திருக்கு, அதுக்கு ஒரு அசிங்கமான அர்த்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபார்மர் ஜட்ஜு பேசியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஹிந்து என்ற வார்த்தைக்கு பெர்ஷிய மொழியில ஏதோ ஒரு அர்த்தம் என்று சொல்லி அவர் பேசியிருக்கிறார். அந்த கருத்துக்கு நான் அப்புறம் வரேன். இப்ப நான் என்ன சொல்றேன், என்னுடைய கேள்வி 2 கேள்வி கேட்கிறேன். ஒரு சொல்லுக்கு ஒரு மொழியிலே பல அர்த்தம் இருக்கும், நீங்க எந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும்? அப்புறம் ஒரு சொல்லுக்கு இன்னொரு மொழியில வேற அர்த்தம் இருக்க முடியும், நீங்க எப்படி எடுத்துக்க முடியும்? என் மொழியில் எந்த அர்த்தம் உண்டோ அதை தானே நான் எடுத்துக்க முடியும். எப்படி எடுத்துக்க முடியும்? ஆனா இப்ப வர பாருங்க, இப்போ உதாரணம் தமிழ்லயே எடுத்துக்கலாமே. திருவள்ளுவர் ஜாதி வேறு அடிப்படையை வந்து வலியுறுத்துகிறார். அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அறிவு உடையார் எல்லாம் உடையார், உடையார் சமூகத்தை திருவள்ளுவர் உயர்த்தி பேசியிருக்கிறார் அப்படின்னு நான் சொன்ன எவ்வளவு அபத்தமா இருக்கும். அப்ப அந்த உடையார் என்கின்ற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கு. நீ ஒரு அர்த்தம் எடுத்துட்டா அது உண்மையாகுமா? அப்ப ஒரு மொழியிலேயே நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய அர்த்தம் வந்து சரியான அர்த்தம் எடுத்துக்கணும். இப்ப நீங்க சொன்னீங்க வேற மொழியில உள்ள ஒரு வார்த்தைக்கு தமிழ்ல நான் அர்த்தம் எடுத்துக்கணும். அலி எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, தமிழ் என்ன அர்த்தம்? இருபாலும் அல்லாத ஒருவர் அப்படிங்கிறது பொதுவாக உள்ள அர்த்தம். டிரான்ஸ்ஜெண்டர் நீங்க சொல்றீங்க. ஆனால் தமிழ்ல மோசமா ஒருத்தனை சித்தரிப்பதற்கு ஆண்மை குறை உள்ளவன் என்று பேடித்தனம் பயந்தாங்குழி திட்டுவதற்காக அவமானப்படுத்துவதற்காக அந்த அலிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இல்லையா, தமிழ் இலக்கியத்தில் இருக்கு.
அந்த வார்த்தையே எடுக்கணுங்கிறதுக்காக தான் வந்து திருநங்கைன்னு நம்ம முத்தமிழ் வித்தவர் பேரே மாத்தினார். அந்த பேர்ல யாரும் சொல்லக்கூடாது என்பதற்காக. ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து சங்கடப்படுத்துது. அப்ப அந்த மாதிரி சங்கடப்படுத்தக்கூடிய வார்த்தையை நான் என்னுடைய தமிழ் மொழி வைத்து பேசினால் யாரும் சும்மா இருப்பாங்களா? அந்த வார்த்தையை நான் தமிழ்ல அர்த்தம் எடுத்து பேசினா சும்மா இருப்பாங்களா? மத கலவரத்தை தூண்டுறதா பேச மாட்டாங்களா? எப்படி பேச முடியும்? அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு முன்னாள் ஜட்ஜு ஏதோ பெர்ஷியன் மொழியில இந்த மாதிரி அர்த்தம் இருக்கின்றது சொல்லி பேசுறாருன்னா அவர் எந்த அளவுக்கு நடுநிலை பிறந்தவளா இருக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. இப்ப இதே பிரச்சனை இது இன்னைக்கு அவர் பேசியிருக்கார். கருணாநிதி ஆட்சி காலத்துல முதல்வராக இருக்கும் போதே பொதுக்கூட்டத்துல பேசினார். இந்து என்றால் திருடன் என்று இதே பெர்ஷிய மொழியில இருக்கு. பாலகௌதமன் அவர்கள் அதை எதிர்த்து கேஸ் போட்டார். அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் போதே போட்டார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆண்மகன். ஏன்னா எல்லாம் பயப்படுவாங்க இல்லையா? அவர் எந்த புத்தகத்தை மேற்கோள் காட்டினாரோ அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தார். அதை என்ன கொடுத்துருக்குன்னா, பெர்ஷியால இருக்கு, பெர்ஷியாங்கிற நாடே இப்ப இல்லை. இப்ப ஈரான் ஈராக் தான் இருக்கு. பெர்ஷியா எங்கன்னு போய் தேடி தான் பார்க்கணும். வரலாற்று புத்தகத்துல இருக்கு. அந்த பெர்ஷியா என்கின்ற நாட்டில் உள்ள அந்த மக்கள்லாம், மெசபடோமியா மக்கள்லாம் துலுக்கனா மாறிய பிறகு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்ம நாட்டில இருந்து ஹிந்துக்களா இருந்து முஸ்லிமா மாறின பார்த்து காலா லூட்டேரா என்று குறிப்பிட்டார்கள். இவெல்லாம் திருடன், கருப்பு நிறத்தில் இருக்கிற திருடன். இங்க உள்ள ஹிந்துக்களாக இருந்து முஸ்லிமா மாறினா கூட அவனை வந்து சமமா நினைக்கல, அவனை திருடனாதான் பார்க்கறான். இங்க உள்ள முஸ்லீம் புரிஞ்சுக்கணும் அந்த கருத்தை. அப்ப இதை மேற்கோள் காட்டி வந்து கோர்ட்ல கேஸ் போடுறார். தமிழ்நாட்டுல கருணாநிதியை எதிர்த்து இப்படி ஒரு கேஸ் வந்த உடனே இதுக்கு இந்த கேஸை எதிர்கொள்ள எந்த நீதிபதி தயாராக இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலும், இந்த கேஸை எதிர்கொள்ள அவரும் தயாராக இல்லை என்கின்ற காரணத்தினால அந்த வழக்கு கடைசி வரைக்கும் அப்படியே தள்ளுபடியிலே போயாச்சு. வழக்கு விசாரணைக்கே வரல. அதனால கடைசியான பண்ணாரு, நான் என்ன சொன்னேன்னா உள்ளம் கவர் கல்வன் என்று அர்த்தத்தில் சொன்னேன். அவர் தான் பேசுவார் அழகா. வார்த்தை ஜாலம் அப்படியே நாக்கு புரட்டி போட்டா வேற அர்த்தம். அப்ப பெர்ஷிய மொழியில வந்து ஒரு வார்த்தைக்கு ஒரு காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் இருக்கு என்று சொன்னால் அதை நீ எப்படி ஜெனரலைஸா பேச முடியும்? பெர்ஷிய மொழியில மதம் மாறிய துலுக்கன் சொன்ன பேர் பெர்ஷியாக்காரன் வைக்கல. இட்ஸ் நாட் எ பெர்ஷியன் ஆரிஜின். அதனால நம்ம வந்து இந்த ஹிந்துங்கிற வார்த்தை வந்து எங்கேயா நம்முடைய ஸ்கிரிப்சர்ல இருக்கா, நம்முடைய புராணங்கள் இதிகாசங்கள் எங்கேயா இருக்கா அப்படி பார்க்கணும். இப்ப எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹிந்து என்கின்ற பெயரை வந்து பெர்ஷியன் தான் வச்சது. இந்த நாட்டுக்கு ஒரு பேரே கிடையாது. ஹிந்து மதம் அவட சொல்ற ஹிந்து மதமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நான் ஒரு ஸ்லோகம் சொல்றேன். ஹிமாலயம் சமாரபிய யாவத் ஹிந்து சரோவரம் தம் தேவ நிர்மித்தம் தேசம் ஹிந்துஸ்தானம் பிரசப்சதே. ஹிந்துஸ்தானம்னு வர்றது அதுல என்ன சொல்றாரு அந்த ஸ்லோகத்துல, இமயமலைக்கு தெற்கே ஹிந்து மகா சாகரம் என்கின்ற கடலுக்கு வடக்கே இடைப்பட்ட பகுதி முழுவதும் ஹிந்துஸ்தானம் என்று பெயர். அதில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ஹிந்துக்கள். இந்த ஸ்லோகம் எப்போ எழுதியிருப்பாங்க நினைக்கிறீங்க? வெள்ளக்கார வரத்துக்கு முன்னாடி எழுதியாச்சு. முஸ்லீம் படையெடுப்புக்கு முன்னாடி எழுதியாச்சு. இஸ்லாம் மதம் தோன்றுவதற்கு முன்னாடியே எழுதியாச்சு. நீங்க சொல்லக்கூடிய பெர்ஷியால இருக்குமான்னு தெரியும், அதுக்கு முன்னாடி எழுதியாச்சு. ரிக்வேதத்துல பிராகஸ்பத சம்ஹிதால இது வருது, ஒரு ஆகமம். பிராகஸ்பத ஆகமத்துல வருது, ரிக்வேத சம்ஹிதை இது. அப்ப எத்தனை பழமையான இடம், அங்க ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த நாட்டின் பேர் ஹிந்துஸ்தானம், ஹிந்துக்கள் இவர்கள் எல்லாம். இந்த மாதிரி நிறைய சொல்ல முடியும். இல்ல, அவர் அதோட விடல. 1% இருக்கக்கூடிய பிராமணர்கள் 99% கட்டுப்படுத்துறாங்க. அவர்கள் உருவாக்கியதுதான் இது. அதான் இதெல்லாம் வந்து அந்த கால்டுவெல், அதே போல அந்த மேல்நாட்டு சிந்தனையில வந்த குழப்பங்கள். இதை பத்தி பலமுறை நம்ம பேசியிருக்கிறோம். எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரியன்கிறவர் தான் வந்தான். இதெல்லாம் திருப்பி நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம்.
இந்த பேட்டர்ன் என்னன்னா, தென்னிந்தியா முழுவதும் ஒரு பக்கம் ரேவந்த் ரெட்டி என்ன சொல்றாருன்னா, மாமிசம் சாப்பிட ஒரு கடவுள், அது சாப்பிட ஒரு கடவுள், நான்வெஜ் சாப்பிடறதுக்கு ஒரு கடவுளா, ஒவ்வொன்றதுக்கும் ஒவ்வொரு கடவுளான அவரு அங்க கேட்கிறாரு. இங்கு திருப்பரங்குன்றத்துல இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. இப்ப மறுபடியும் தமிழகத்துல ராவணன் சொல்லிட்டு மறுபடியும் அவருடைய வழிபாட்டை மேற்கோள் கட்டுறாங்க. இப்போ ஃபார்மர் ஜட்ஜ் நார்த் இந்தியால அவரும் இதையே வலியுறுத்துறாரு. இதெல்லாம் கனெக்டிங் த டாட் மாதிரி வருகுதான்னு கேட்கிறேன். பார்க்கும்போது என்னன்னா, நாடு முழுக்க ஹிந்து சமுதாயத்தை பிளவுபடுத்துவதற்கான ஒரு பெரிய நெரேட்டிவ் செட் பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தனித்தனியா இந்த ஒரு ஜட்ஜிங்க பேசுறாரு, இங்க திருப்பரங்குன்றத்துல இந்த மாதிரி நடக்குது, காஞ்சிபுரத்துல இந்த மாதிரி, இது தனித்தனி இன்சிடென்ட் கிடையாது. எல்லாம் வெல் பிளான்டு நெரேட்டிவ் செட்டிங் பை சம் ஃபாரின் ஹேண்ட்ஸ். இந்த நாட்டை ஹிந்து சமுதாயத்தை பிரிக்கணும், பிளக்கணும். ஏன்னா ஹிந்துக்கள் ஒன்றா சேர்ந்தாச்சுன்னா இந்த நாடு உருப்பட்டுரும், ஒன்றும் பண்ண முடியாது உங்களால. அதனால பிளவுபடுத்தக்கூடிய சக்திகள் நேரடியாக மோதாமல் இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, ஏற்கனவே என்ன குழப்பம் இருக்கோ அந்த குழப்பத்தை திருப்பி தூண்டு விடுற மாதிரி சில டாபிக் அதை வச்சு சர்ச்சை ஏற்படுத்துறது, இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். பாருங்க, விக்ரமாதித்யனுடைய பேரனா இருந்த சாலிவாகன், அவனுடைய வரலாற்றை சொல்லக்கூடியது கலிகா புராணம்னு ஒரு புக் இருக்கு. அதெல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு. அதுல இந்த நாட்டை பற்றி ஹைந்தவ நாடு, ஹிந்துக்கள் இந்த நாட்டில் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. மேரு தந்திரம் சொல்லிட்டு ஒரு புத்தகம், அந்த காலத்து புத்தகம், அது கிட்டத்தட்ட 1500-2000 வருஷம் முன்னாடி எழுதின புத்தகம். அது சிவனுக்கும் பார்வைக்கும் நடக்கூடிய சம்பாஷணைகள், மேருமலையில உட்கார்ந்து பேசுறாங்க. அப்படி ஒரு புத்தகம் இருக்கு. அதுல இந்த நாட்டினுடைய மக்களை பத்தி ஹிந்துக்கள் என்று சிவன் சொல்றார், ஸ்லோகம் இருக்கு. ஒன்னு ரெண்டு கிடையாது. ஆகவே இந்த ஹிந்து என்கின்ற வார்த்தை அந்த கல் தோன்றி மண் தோன்றா காலம் சொல்றாங்க, அந்த மாதிரி அந்த காலத்திலேயே நம்ம நாட்டுக்கு வைக்கப்பட்ட பெயர். அதே பெயர் தான் அதன் பிறகு பார்த்து பெர்ஷியர்களும் சைனர்களும் எல்லாம் எழுதினாங்க. இண்டிகா அவங்க கொஞ்சம் மாற்றி எழுதுறாங்க. ஆகவே காலங்காலமாக நாமளே நமக்கு வைத்து கொண்ட பெயர் தான் இந்த ஹிந்து என்கின்ற பெயர். இங்கேயுமே இந்த ஆரியர்கள் என்பது யாரும் வெளியிலிருந்து இங்க வரல, இங்கிருந்து வேணால் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார்கள். ஏன்னா வேதத்துல எங்கேயுமே இப்ப ஆரியர்கள் என்பது வெளிநாட்டுல வந்திருந்தானா அந்த நாட்டை பத்தி ரெஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? இப்ப பைபிள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஜெருசலேம் அந்த ஊரை சுத்தி ரெஃபரன்ஸ் இருக்கும். இங்க உள்ள பைபிள் அதான் படிக்க போறோம் இல்லைங்களா? அதே போல குரான் எடுத்தீங்கன்னா அந்த அரேபியா சுத்தி உள்ள மெக்கா மதீனா இதுதான் இருக்கும். ஆனா வேதங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துலயாவது இவங்க மெசபோட்டோமியா பத்தி ஏதாவது இருக்கா? யூக்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதிகளை பத்தி இருக்கிறதா? காசிபன் கடலை பத்தி இருக்கிறதா? முழுக்க முழுக்க கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, காவேரி, இந்த நாட்டினுடைய நதிகள், மலைகள், நாட்டினுடைய ஜியாகிரபி இதான் இருக்கு. அப்ப எப்படி அவங்க வெளிநாட்டில் வந்திருப்பான்? இதான் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கா? ஆகவே வெள்ளக்காரன் திட்டமிட்டு ஏற்படுத்திய ஒரு விஷ வெளியில இந்த ஆரிய திராவிட பிரிவினை. அந்த ஆரிய பிரிவினையில வந்ததுதான் பிராமணர்கள். ஆரியன்லாம் பிராமணன், ஆரிய கடவுள், திராவிட கடவுள். ஆரிய கடவுள் யாருன்னா விஷ்ணு ஆரிய கடவுள். அவர் கருப்பா இருப்பாராம். என்ன லாஜிக் இருக்கு? திராவிட கடவுள் ஆரிய பிரிக்கிறாங்க எல்லாத்தையும். அப்படி பிரிக்கூடிய கடவுளே பார்த்தா ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பா, அவன் சொல்லக்கூடிய கேரக்டரிஸ்டிக்கே மாறி இருக்கு. எப்படி அது மாதிரி இருக்க முடியும்? இப்படி உள்ள போனோம்னு நிறைய நம்ம பேச முடியும். ஆகவே இவர்கள் எல்லாரும் பிரிவினைக்கான அச்சாரத்துக்காக இப்படி பல பல கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது தெளிவாக தெரிகிறது. நாடு முழுக்க இப்படிப்பட்ட ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. அது ஒரு முன்னாள் ஜட்ஜு இந்த மாதிரி பிரிவினைவாதத்தோடு பேசுகிறார் என்று சொன்னால் இவர் எந்த அளவுக்கு நடுநிலையா தீர்ப்பு கொடுத்து நம்ம எப்படி நம்ப முடியும்? இதுக்கு முன்னால் என்னென்ன கொடுத்தாரோ இப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ளவர் எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதனால இவரை கைது செய்வதற்கான எல்லா விதமான முகாந்திரமும் இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன பாலகௌதமன் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு கேஸ் போட்டிருக்கார். அது என்னென்ன செக்ஷன்ல போட்டிருக்கார் எல்லாம் இன்னைக்கு இருக்கு. இந்த கேஸே வரல, விசாரணைக்கு வரல, எல்லாமே இருக்கிறது. அதனால மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய அரசு அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கணும். ரெஃபரன்ஸ்க்கு வேணா பாலகௌதமனுடைய கேஸ் ஃபைல் நீங்க எடுத்துக்கணும், செய்யணும். இந்த மாதிரி செய்தால்தான், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டால்தான் இது போன்ற டிவிசிவ் ஃபோர்சஸ், பிரிவினைவாத இந்த குரல்கள் கொஞ்சம் அடங்க ஆரம்பிக்கும். அடுத்த செய்தியாக, பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. அதில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது இந்த வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டு காலம் ஆகிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பாராளுமன்றத்தில் பதிவு செய்யும்போது கூடுதலாகவே இந்த காங்கிரஸ் அந்த
பாடல்களில் இருந்த சில பத்திகளை, அந்த பேராவை நீக்கினது. காந்தி, மகாத்மா காந்தி இந்த பாடலை ரொம்ப விரும்பினார், இது முழுவதுமாக இடம்பெற வேண்டும் என்ற அவா அவர் கொண்டிருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காங்கிரஸ் திட்டமிட்டு சிறுபான்மையினரை தாஜா செய்ய வேண்டும் சொல்லிட்டு குறிப்பிட்ட பகுதிகளை நீக்கிவிட்டார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டையுமே பாராளுமன்றத்தில் வச்சிருக்காரு. இதற்கு எப்பொழுதும் போல எதிர்ப்பு குரல் மேற்கு வங்க எம்பி கிட்ட இருந்து வந்திருக்கு. காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியிடமிருந்துமே எதிர்ப்பு குரல் வந்திருக்கு. சரி, எப்படி பாக்குறீங்க நீங்க? அந்த அவர் மோடி அவர்கள் சொன்னக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன கேள்வி கேட்டார், என்ன சொன்னார், அந்த எந்த கருத்துக்கும் பதிலாக எந்த ஒரு பதிலையும் பிரியங்கா சொல்லல. நீங்க நேரு எதிர்க்க இப்படியா பேசுறாங்களே ஒழிய அந்த கேள்விக்கு என்ன பதில் இல்ல. ஏன் பதில் இல்லைன்னா அதுதான் உண்மை. பதில சொல்லிருக்கணும் இல்லையா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதிலே சொல்லாம ஏன் இப்படி நீ கேள்வி கேட்கறேன்னு கேட்டேன்னு அர்த்தம். ஆகவே அவர்களிடம் பதில் இல்லை. நீங்க நல்லா பார்க்கணும், நம்முடைய சுதந்திர போராட்டத்தினுடைய அந்த அந்த கரு மாதிரி போட்டின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கரு இப்படி போடுவாங்களே ஏற்ற இறக்கங்களோட, சுதந்திர போராட்டத்தில் உச்சம் பெற்ற ஒரு நிகழ்வு அப்படின்னு நீங்க எது நீங்க பார்க்க பண்ணி தெரியுங்களா? ஹையஸ்ட் பீக். அந்த அளவுக்கு பீக்ல சுதந்திர போராட்டம் ஃபுல் ஹிஸ்டரி பாருங்க. நாடு முழுக்க பெரிய அளவுல ஒரு ஆவேசம், ஒருமித்த கருத்து எப்ப நடந்ததுன்னா 1905 பெங்கால். அப்ப அந்த சமயத்துல மக்களை ஒருங்கிணைத்த ஒரு கோஷம் வந்தே மாதரம். தமிழ்நாட்டுல வந்தே மாதரம் சொன்னா எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் ரோட்ல நிக்கிறான். ஆந்திரால, கர்நாடகால, மராட்டால, பஞ்சாப்ல, இப்போ உள்ள பாகிஸ்தான் பகுதியில, சிந்துல, காஷ்மீர்ல, எந்த பகுதியில போனாலும் வந்தே மாதரம்னா தாயை வணங்குகிறேன், இது பாரத தாய். நாடு முழுக்க ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அந்த அந்த கோஷத்தை, இந்த பாட்டை கேட்ட உடனே வெள்ளக்கார பயந்து நடுங்கினான். இந்துக்கள் முஸ்லிம் ஒன்னா சேர்ந்து எதிர்த்தாங்க. வேற வழி இல்லாமல் மீண்டும் பிளக்கப்பட்ட, மதத்தின் அடிப்படையில் பிளக்கப்பட்ட வங்காளம் மீண்டும் ஒன்றாகியது. அப்ப எந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தா அதை அன்டூ பண்ணிருப்பான். யோசனை பண்ணி பாருங்க. ஆங்கில அரசு அடிபணிஞ்சது. இது நடந்து 1905, 1906. கரெக்டா 30 வருஷம். நாட் ஒரு பெரிய பீரியட், 30 இயர்ஸ். 1905 எந்த முஸ்லிம்கள் வந்தே மாதரம் கோஷம் சொன்னார்களோ, நான் வேற நீ வேற என்று நினைக்காமல் இருந்தார்களோ, அதே முஸ்லிம்கள் 30 ஆண்டுகள் கழித்து நீ வேற நான் வேற, என்னுடைய தேசியம் வேற, 2 நேஷன் தியரி, நான் இந்த நாட்டில் இருக்க முடியாது, 1 நேஷன் காங்கிரஸ் சொல்லுது, 2 நேஷன், நான் பிரிஞ்சு போயே ஆவேன். அப்படிப்பட்ட பிளவு மனப்பான்மை வருவதற்கு காரணம் காங்கிரஸ் 30 வருஷத்துக்கு இந்த வேலை பண்ணிருக்கு. குறிப்பா சொன்னா நேரு போன்ற தலைவர்கள். அங்க திலக்கர் போன்ற பெரிய பெரிய தேசபக்தியில காங்கிரஸ் ஒரு ஒருமைப்பாட்டை கொண்டு போனாங்க. திலகருக்கு பிறகு காந்தி வந்த பிறகுதான் இத்தனை மோசம் நடந்தது. அந்த வந்தே மாதத்துல என்ன சொல்லுது, அது தமிழ்ல பல பேர் பாரதியார் எழுதியிருக்கார், பல பேர் பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த தேசிய கொடி பாடும்போது என்னன்னு பாடுறாரு பாரதியாரு, பாரத நாட்டின் கொடியை பாரீர், பாடல தாயின் மணிக்கொடி பாரீர். அப்படி சொன்ன உடனே எல்லாம் சிலுத்து இழறான். என்னுடைய தாயுடைய கொடி. அப்போ எப்படி ஒரு இது வருது பாருங்க, ஒரு உற்சாகம் வருது பாருங்க. அப்ப இந்த உணர்வு தான் தாயின் மணிக்கொடி, பாரத தாய், என்னுடைய அம்மா, நம்ம எல்லாத்துக்கும் அம்மா பாரத தாய். இந்த எண்ணத்தை ஏற்படுத்தியது வந்தே மாதரம். இதுதான் வெள்ளக்காரன் புரிஞ்சுக்கிட்டான். ஆகவே இந்த பாரத தாய் என்ற வார்த்தையில அந்த தாயை எடுத்துரு. இட்ஸ் ஒன்லி a land, not mother. இது வெஸ்டர்ன் கான்செப்ட். நம்ம நாட்டுல நாம் பிறந்த பூமி நமக்கு தாய். நம்முடைய வேதங்கள் சொல்லுறது மாதா புத்ரோகம் பிருத்திவியாக, புத்ரோகம் பிருத்திவியாக, மாதா பூமி புத்ரோகம் பிருத்திவியாக. இந்த தாய், நாம் பிறந்த இடம் நமக்கு தாய், நாம அந்த தாயின் குழந்தைகள். ராமாயணத்துல வருது, ஜனனி ஜன்ம பூமிச்ச ஸ்வர்காதபி கரியசி அப்படி ராமன் சொல்றார். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும். அப்ப தாயும் தாய் நாடும் என்கிறது நம்முடைய ரத்தத்தில் ஊறிய ஒரு கான்செப்ட். அதைத்தான் வந்தே மாதரம் சொல்லி இருக்கிறது. அதனால நாடு முழுக்க இந்த எண்ணம் இருந்த காரணம், இந்து கலாச்சாரத்தினுடைய மையம் இது. நம் நதிகளை தாயா நினைப்போம், பசுமாதாவை தாயா நினைப்போம், துளசியை தாயா நினைப்போம். மொழி மாத்ருபாஷா, மாத்ருபாஷா எல்லாம் தாய் தான் நமக்கு.
பெண்மையை தாய்மையை போற்றக்கூடிய பண்பாடு ஹிந்து பண்பாடு. அப்ப தாய்ன்னு சொன்ன உடனேயே இந்த நாடு உனக்கு லட்சுமி, இந்த நாடு உனக்கு சரஸ்வதி, இந்த நாடு தான் உனக்கு துர்கை. விவேகானந்தர் சொல்றாரு, இன்னும் அடுத்த கொஞ்ச நாளைக்கு வந்து எல்லா தெய்வத்தையும் தூக்கி போட்டுருங்க, நீங்க பாரத மாதா மட்டும் வழிபடுங்கன்னு சொல்றாரு. அவர் சொல்லி முடிச்சபடி அதே போல 47 சுதந்திரம் கிடைக்குது. அப்ப அதே போல நாடு முழுக்க மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து பாரத தாயை தெய்வமாக கும்பிடாமல் ஆரம்பித்தார்கள். படங்களை கோயில் கட்டினாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிருக்கணும், எல்லா முஸ்லீமும் சேர்ந்து பாடினாங்க, யாரும் வித்தியாசமா நினைக்கல. ஏன்னா இந்த நாட்டுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வட இந்தியால ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி இருக்கு, அஷ்ரப் என்கின்ற ஒரு ஜாதி. அவங்க சொல்லிக்கிறாங்க, அதை நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு தான் பார்க்கணும். நாங்கெல்லாம் அந்த படையெடுத்து வந்தா பத்தியா, அந்த வெளிநாட்டுல இருந்த அந்த கேஸ்ட் நாங்களாம், அவங்களுடைய பிளட் நாங்களாம். இங்க இருந்து மற்றவங்கலாம் சாதா முஸ்லீம் இல்ல குலாமி முஸ்லீம் இப்பயும் சொல்லுவான். அந்த மாதிரி இன்னைக்கு முக்கியமான முஸ்லீம் லீடர் எல்லாம் வந்து அவன் தான் இருப்பான், இந்த அஷ்ரப் கேஸ்ட்ல தான் இருப்பான். அப்ப அந்த ஒரு கேஸ்டை நம்ம விட்டுருவோம். அதை தவிர பாத்தீங்கன்னா பாக்கி எல்லா முஸ்லீமும் யாரு இங்க இருந்து மதம் மாறி இங்க இருந்து இவன் திருமாவளவன் நேற்று பேசுறாரு, ஜாதி பிரச்சனையின் காரணமாக, தீண்டாமையின் காரணமாக அதை எதிர்த்து போர்க்குரல் கொடுத்தவர்கள் இன்றைக்கு மதம் மாறிய கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும். எப்படிப்பட்ட போய் பாருங்க. எல்லாம் எதுக்கு போனா, ஹிந்துவாக இருந்தா வரி, ஹிந்துவாக இருந்தா உனக்கு வந்து தண்டனை, பாதுகாப்பு இல்ல, வீட்டுல வந்து எதிர்த்து போராடணும். எதுக்கு போராடிட்டு மதம் மாறிட்டு போயிடலாம். அப்ப திராணி இல்லாமல், எழுத்து போயிட மனசு இல்லாமல், தைரியம் இல்லாமல், வசதி இல்லாமல், துணிச்சல் இல்லாமல் இருந்தவன் தான் கிறிஸ்துவனாவோ வசதிக்கோ வாழ்க்கைக்கோ ஆசைப்பட்டவன் தான் கிறிஸ்துவனாவோ முஸ்லிமோ மதம் மாறினான் இல்லைங்களா? ஆனா இவெல்லாம் இந்த நாட்டுடைய ஆரிஜின் தானே, அஷ்ரபை விட்டுருங்க, அது தனி கேஸ். மத்த எல்லாம் இங்க உள்ளவன் தானே அப்படின்னு காங்கிரஸ் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஐயா நீ உன்னுடைய முப்பாட்டன் பாட்டன் இவன் சொல்ற, எங்க முருகன் முப்பாட்டன் மாதிரி உன்னுடைய முப்பாட்டன்லாம் ஹிந்துவா இருந்தவன் தானே. நீ வேணா ஏதோ ஒரு காலத்தை மதம் மாறி இருக்க, நீ அல்லாவை கும்பிட்டுக்கோ. ஆனா இந்த நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடு நீ ஒரே ஆரிஜின் தானே, ஆன்செஸ்டர் ஒண்ணு தானே, முன்னோர் மாற முடியுமா என்று காங்கிரஸ் கேட்டிருந்தாலும் என்ன ஒன்னா இருந்திருப்பான். ஜின்னாவுக்கு என்ன, தனியா ஒரு நாடாக பிச்சுட்டு போய் அந்த நாட்டுக்கு தான் அதிபதி ஆளுங்கிற பதவி வேறு ஜின்னாவுக்கு. அதனால பிரிவினை தூண்டினான், வெள்ளக்காரருக்கு சப்போர்ட் பண்ணான். உறுதியாக இருக்க வேண்டிய காங்கிரஸ் விட்டு கொடுத்தது. அப்பீஸ்மெண்ட். நீ ஒரு முறை தாஜா பண்ணீங்கன்னா அடுத்து திருப்பி தாஜா தான். வந்தே மாதரம் பாடுறாங்க காங்கிரஸ் காக்கிநாடா கூட்டத்துல. முஸ்லீம் ஒருத்த மௌலானா 2 பிரதர்ஸ் எதிர்க்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறான்னு தட்டி கேட்கல. ஏன்ப்பா அவங்க என்ன எதிர்ப்புக்கான காரணம்னா அரசி ஆராயிறாங்க. அதுல வந்து துர்கா சரஸ்வதி பேர் வருது. அப்ப வெட்டப்பட்ட வந்தே மாதரத்தை இனிமேல் நாங்க பாடுவோம் நேரு சொன்னார். நாடு முழுக்க கொடி கமிட்டி ஏற்படுத்துறாங்க. காவி கொடி அந்த நாட்டுடைய தேசிய கொடி. முதலாக தேசிய கொடி வந்தது பெங்கால்ல இருந்து வருது. அதுல வந்தே மாதரம் என்று எழுதப்பட்டிருக்கும். அதான் சகோதரி நிவேதிதா தான் தேசிய கொடி அனௌன்ஸ் பண்றாங்க. அதன் பிறகு பல பேர் தேசிய கொடி உருவாக்குறாங்க. மேடம் காமா உருவாக்கி இருக்காங்க. அப்படி உருவாக்கிய எல்லா தேசிய கொடிகளும் காவி நிறம் இருந்தது. கொடி கமிட்டின்னு காங்கிரஸ் ஒரு கமிட்டி ஏற்படுத்தாங்க. நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்கள்கிட்ட கருத்துக்களை கேட்டு காவி நிறத்தில் உள்ள ஒரு கொடி தான் தேசிய கொடியாக இருக்க முடியும். அது எப்படி காவி இருக்க முடியும்? காங்கிரஸ் ஒண்ணு டிஸ்கஷன். அது முஸ்லீம்கள் மனசு புண்படாதா? அங்கே ஆரம்பிச்சாச்சு. புண்படும். அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு பச்சை கலர் ஒரு ஸ்டிப்பு சேர்த்துரு. அப்ப முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் மனசு புண்படாதா? சரி ஒரு ஒயிட் ஸ்டிப்பை சேர்த்துரு. அப்ப the national flag was planned on communal lines. கொடுக்கப்பட்ட விளக்கம் வேற. காவி நிறம் தியாகத்தையும், பச்சை நிறம் செழுமையையும், வெள்ளை நிறம் தூய்மையையும் என்று விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கான ஆரிஜின் எங்க? நீங்கள் தேசிய கொடியை வெட்டினீர்கள், தேசிய கீதத்தை வெட்டினீர்கள், தேசமே வெட்டுப்பட்டது. இதான் நடந்தது. ஆகவே இந்த தாஜா செய்யும் மனப்பான்மையில் ஆரம்பித்து இந்த நாட்டையே அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் சீரழித்துக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ். அதைத்தான் அழகா சொல்லியிருக்கார். இதை வந்து ஈவி ராமசாமி எழுத்திருக்கார். பெரியார்னு சொல்றாங்க இல்லையா தமிழ்நாட்டுல, தந்தை பெரியார் அவர் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி வந்து தாஜா, அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் அந்த காலத்துல. நீங்க இந்த மாதிரி தாஜா செஞ்சீங்கன்னா இது நாட்டுக்கே பேராபத்தாக முடியும். பெரியாருடைய புத்தகங்கள்ல இருக்க எடுத்து படிச்சு பாருங்க.
அப்ப பெரியாருடைய கொள்கை பரவாயில்ல, இந்த ஒரு விஷயத்துல அவர் கரெக்டா சொல்லியிருக்காரு. நமக்கு நிறைய முரண்பாடு இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கரெக்டா தீர்க்கதரிசியா இருந்து அதை சொல்லிட்டு போயிருக்காரு, சொல்லி இருக்கிறார். அதனால நீங்கள் பெரியார் வழியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தா இந்த கருத்தை நீங்க ஏத்துக்கோங்க, தாஜா செய்யாதீங்க. பல இடங்களில் சொல்லியிருக்கார். அதனால மிக அருமையான கருத்தை மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த தாஜா செய்யும் போக்கு, அப்பீஸ்மெண்ட் பாலிசி என்பது இனிமேலும் தொடரக்கூடாது. ஆனா ஒரு தவறான முன்னுதாரணத்தை காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்தியது. இன்னைக்கு எல்லா கட்சியும் அதுல போட்டி போட்டுக்கொண்டு, டிஎம்கேல அதுல காம்படிஷன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. நான் எந்த அளவுக்கு போறேன் பாரு, நீ எல்லாம் தாஜா போடு என்ன மாதிரி என்று உச்சத்து போயிட்டு இருக்காங்க எல்லா கட்சியும், அதிமுக, திமுக, அதே போல் நாடு முழுக்க எல்லா கட்சிகளும். இது ஒரு பெரிய போட்டி போல் நடந்து கொண்டு தேச பிரிவினைக்கு இன்னும் தேசத்தை துண்டாடுவதற்கான ஒரு பெரிய முயற்சி தான் ஏற்படுத்தும். அதனால தாஜா போக்கை விட்டு ஒழிக்க வேண்டும் என்பதற்கான நல்ல ஒரு உதாரணம் வந்தே பாரத்துடைய வரலாறு. அதனால இந்த பிளக்கப்படாத இந்த முழுமையான வந்தே மாதரத்தை எல்லா பள்ளிகளிலும் பாட வேண்டும் என்று மகாராஷ்டிரா அரசு சுற்றறிக்கை அனுப்பி இருக்கிறது. அதை எல்லோரும் நம்ம பாடணும், பாட முயற்சி பண்ணணும், நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த வந்தே பாரத் 150வது விழாவை எல்லா இடங்களிலும் கொண்டாடணும், முழுமையான வந்தே பாரத்தை பாட வேண்டும் என்று நம்முடைய பிரதமர் கேட்டுக்கொண்டிருக்கார். நாம் அதன்படி அதற்கான முயற்சிகளை செய்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிறைவு செய்தியாக, மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜியுடைய அரசு நடக்கிறது. ஆனால் அது யாருக்கான ஆட்சி, யாருக்காக அவர் நடத்துகிறாருங்கிறது நாடறியும். நம்ம பல செய்திகளை எடுத்திருக்கோம். இப்போ அங்க டிசம்பர் 6 குறிப்பிட்ட நாள் அன்று மேற்கு வங்கத்துல முர்ஷிதாபாத் மாவட்டத்துல அந்த இடத்துல ஒரு பாபர் மசூதி போல் அதே பேட்டர்ன்ல ஒரு மசூதியை கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டியிருக்கிறார். மேற்கு வங்க கட்சியில, அந்த மம்தா பானர்ஜி கட்சியில இருந்து நீக்கப்பட்ட ஹுமாயூன் கபீர் அப்படிங்கக்கூடியவர் அவர் வசூல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கட்டடம். அந்த மசூதி கட்டுவதற்கு முதல் நாளே ஒரு 1.5 கோடி ரூபாய் வசூலா இருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல இந்த செய்திக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி நான் சொல்றேன். பாபர் மசூதி என்கின்ற அந்த வார்த்தையே பாபர் மஸ்ஜித் ஆக்ஷன் கமிட்டி என்கின்ற ஒரு கமிட்டி ஏற்படுத்தி அவங்க தான் இந்த வார்த்தையை முதல்ல கொடுக்குறாங்க. அந்த கமிட்டிக்குழு சொல்வதற்கு முன்பு வரைக்கும் நீங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேருனா தெரியுங்களா உங்களுக்கு? தெரியாது. ஜன்மஸ்தான் மஸ்ஜித். ஜன்மஸ்தான் மஸ்ஜித். ஓட்டுக்காக இந்த பாபரி மஸ்ஜித் பிரபலப்படுத்தியது பிபி சிங். முஸ்லிம் ஓட்டை வாங்கணும். அப்ப இவர்கள் காலத்துக்கு முன்பு வரை அதுக்கு பேர் ஜன்மஸ்தான் மஸ்ஜித் ஆஸ் பெர் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ். ஓனர்ஷிப் டைட்டில் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் தானே பண்ணுவாங்க இல்லையா? ஜன்மஸ்தான் மஸ்ஜித் அப்படிதான் இருக்கு. ஜன்மஸ்தான் யாருடைய ஜன்மஸ்தான்? அயோத்தி. அது அடுத்த கொஸ்டின் வருது. யாருடைய ஜன்மஸ்தான்? ஜன்மஸ்தான் மஸ்ஜித்ல போய் அப்போ ஒரு மஸ்ஜித் ஒரு ஜென்மஸ்தானை இடித்து கட்டப்பட்டிருக்கிறது. ரெக்கார்ட்ஸ்ல உள்ள பெயரே சொல்லும். பெயர் சொன்னால் போதும், தரம் எளிதில் விளங்கும். அந்த மாதிரி பெயர் சொன்னால் போதும். அப்ப இந்த ஜென்மஸ்தான்கிற வார்த்தையை நீக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு பாபரி மசீத் பெயர் உருவாக்கப்பட்டது. அப்ப அது பாபர் கட்டிய மசூதி அல்ல. பாபர் மீர்பாகி என்கிற தலைப்பதை கொண்டு இடிக்க வச்சான். இடிச்ச பிறகு கூட மசூதிக்கு பேர் ஜென்மஸ்தான் மஸ்ஜித் தான் பேர். இந்த 80களில் தான் அதுக்கு பாபர் மசீத் பெயரை வைக்கப்பட்டு பிரபலப்படுத்தப்படுகிறது. அப்ப இப்ப நமக்கு யாரும் ஜென்மஸ்தான் மஸ்ஜித் தெரியுமா? தெரியாது. ஏன்னா ஒரு வார்த்தை திரும்ப லட்சக்கணக்கான முறை கேட்டுட்டு ஓ இதுதான் பாபரி மஸ்ஜித். இப்ப நான் உங்க செய்திக்கு நான் வரேன். இப்ப இந்த பாபர்ங்கிறது யாரு, ராமர்ங்கிறது யாரு? 2 கேள்வி வருது. ராமர் யாருங்க? ராமர் இந்த நாட்டின் நாயகன். இந்த நாட்டில் வாழ்ந்து மக்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்ற தர்மத்தை அதெல்லாம் விட்டுருவோம். அது அடுத்த பகுதிக்கு வரேன். நீங்க சொல்றீங்க, இவர் சொல்லியிருக்கிறார், ஒரு பாட்டு எழுதியிருக்காரு கண்ணதாசன், ரொம்ப அருமையான பாட்டு. அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று. அது ஒவ்வொன்றுக்கும் ராமாயணத்தை மேற்கோள் காட்டி தான் எழுதியிருக்காரு. அழுபவர் கண்களை யார் துடைத்தாலும் அவனும், அதை எடுத்து படிச்சுன்னா கண்ணில் தண்ணி வந்துடும். ராமனுடைய குணநலங்கள் முழுக்க அப்படியே சொல்லுவார் அந்த பாட்டுல. அவனுடைய பண்பு நலங்கள் அப்படியே பாட்டாக எழுதுவார். அப்படிப்பட்ட ஒரு பண்பாளன் ராமன். நம்ம அதுக்கு அப்புறம் வருவோம். ஒரு வார்த்தையில சொல்லிட்டா பண்பாளன். அதுக்கு அப்புறம் வருவோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ராமர் இந்த நாட்டில் ஒரு வழிபடக்கூடிய தெய்வம், கோடிக்கணக்கான மக்கள் வழிபடக்கூடிய தெய்வம். கரெக்டுங்களா? ராமர் வெர்சஸ் பாபர். இப்ப என்னுடைய கேள்வி என்ன, அதே போல பாபர் ஒரு ரிலிஜியஸ் பர்சனாலிட்டியா இஸ்லாம்ல? இதான் என்னுடைய கேள்வி.
இந்த கேள்வி தெளிவா இருக்கா? ம். என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல. இல்ல. இப்ப நம்ம நாட்டுல வந்து சரி அவர் ஒரு இறை தூதர் வந்து முகமது நபி இந்த மாதிரி இருக்க நடத்தியா இருந்தா ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களே ஏத்துக்க மாட்டாங்களே. அடுத்து இருக்கலாமோன்னு சொன்னாவே நம்ம கழுத்து வெட்டி போடுவாங்க. அதனால இறை தூதர் ஒருத்தர் தான். ஆனா ஒரு அந்த அருள் பெற்ற அருளாளர்கள் இருக்க முடியும். இப்ப வள்ளலார் பேர்லயோ நம்ம வந்து நாயன்மார் பல பேர் சொல்றல அந்த மாதிரி ஒரு அருளாளர்னு கூட சொல்ல முடியாது. ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப அவர் வந்து இஸ் நாட் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஹி இஸ் அ ரூலர். கரெக்டுங்களா? ரூலர்ங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று நீங்க சொன்னபடியே வரேன், ராமன் இந்த மண்ணின் மைந்தன். கரெக்டுங்களா? சன் ஆஃப் த சாயில். பாபர் யாரு? இந்த நாட்டில் பிறந்தானா? இல்ல. வெளிநாட்டில் வந்த வந்தேரி என்பதை விட இஸ் அன் இன்வேடர். படையெடுத்து வந்து கொள்ளையெடுத்து ஒரு முஸ்லிம் சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வந்த ஒருத்தர், ஒரு ஃபாரின் நேஷனல். கரெக்டுங்களா? அப்போ ஒரு பாபர் என்கின்ற வந்தேரிக்கு நீ வந்து பார்க்கிற, ராமன் என்கின்ற ஒரு நாட்டு மண்ணின் மைந்தன், நாட்டில் தோன்றியவர், ஒரு பண்பாளன் நீங்க சொன்னபடி. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு மசூதி கட்டுறாங்க. அந்த மசூதிக்கு என்ன பேர் இருக்கிறாங்க? பாபர் மஸ்ஜித், ஜன்மஸ்தான் மஸ்ஜித். இல்ல, இப்போ கட்ட போறாங்க ஒரு ரெப்ளிகா, பாபரி மஸ்ஜித். ஏன் பாபர் பேர் இருக்கணும்? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு கொடுங்கோலன், ஒரு படையெடுப்பாளன், ஒரு இன்வேடர் முஸ்லீம் என்பதற்காக நான் அவனை ஆதரிப்பேன் என்று சொன்னால் அப்போ உனக்கு நாடு முக்கியமா, உனக்கு முஸ்லீம் மத கொள்கை முக்கியமா? இப்ப நான் கிறிஸ்டியன் வச்சுக்கோங்களேன், அதனால ராபர்ட் கிளைவ் சொன்னதெல்லாம் சரி அப்படின்னு சொல்ல முடியுமா? இது வந்து மதத்தின் அடிப்படையில் தேசத்தை கூறு போடக்கூடிய ஒரு செயல். இதில் நீங்க பாத்தீங்கன்னா எங்க ஸ்பிரிச்சுவலிசம் இல்ல. He is not a spiritual person. பாபர் இஸ் நாட் ரிலிஜியஸ் பர்சன். இப்ப ராமர் யாருன்னு எந்த ஊர்ல போய் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க, இந்தோனேஷியா கேட்டாலும் சொல்லுவாங்க. நீங்க சவுதி அரேபியா ஜெட்டாலேயே எங்கேயா துருக்கியில போயிட்டு பாபர் யார் அப்படின்னு கேட்டா யாருக்கா தெரியுமா? உங்களுக்கு துருக்கி ஹிஸ்டரி தெரியுமா? துருக்கி ஆண்ட மன்னர்கள் தெரியுமா? தெரியும், எனக்கும் தெரியாது. சவுதி அரேபியா ஆண்ட மன்னர்கள் தெரியுமா? தெரியாது. பாபர் பத்தி அங்க உள்ளவங்க தெரியவே தெரியாது. பாபர் யாருன்னா பக்கத்து வீட்டு பையன் சொல்லுவான், அவ்வளவுதான். அப்போ ஒரு பெரிய இஸ் நாட் a tallest person in the history or a spiritual leader, அல்லது ஒரு பெரிய நோபல் பர்சன், அதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட பாபரின் பெயரில் நீ ஒரு மசூதி கட்டணும்னு நினைக்கிறேன். என்ன அர்த்தம்? யூ ஆர் ஐடென்டிஃபைங் யுவர் செல்ஃப் வித் அன் இன்வேடர். இந்த நாட்டை கூறு போட நினைக்கின்ற ஒரு படையெடுப்பாளரோடு நீ அடையாளப்படுத்திக் கொள்கிறாய். அப்ப இந்த மசூதியில ஸ்பிரிச்சுவலிசம் கிடையாது, ஒரு வெளிநாட்டு சித்தாந்த, வெளிநாட்டு தலைமை புகழ் பாடக்கூடிய ஒண்ணுதான் இந்த மசூதியில் இருக்கு. அதனால இது தடை செய்யப்பட வேண்டும். இந்த என்னுடைய லாஜிக். அதனால இது எத்தனை கோடி வேணா வரட்டும், இது வந்து தடை செய்யப்பட வேண்டும். இது மேற்கொண்டு இது நடத்த விடாமல் தேவைப்பட்ட முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொள்ளணும். இல்லாட்டி பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்ம நாட்டுக்கு ஒரு அவமான சின்னம் பாபர் என்கின்ற அவனுடைய தளபதியால் ஒரு அவமான சின்னம் ஏற்பட்ட போது லட்சக்கணக்கான பேர் நாடு முழுக்க போய் இந்த அவமான சின்னத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் கரசேவகர்கள் அந்த அவமான சின்னத்தை அகற்றினாங்க இல்லையா? யாரும் ஒன்றும் சொல்லலை, அவங்களா போய் அகற்றிட்டாங்க. ஒன் ஃபைன் மார்னிங் வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் போயாச்சு. அதனால இன்னும் பல லட்சக்கணக்கான கரசேவகர்கள் இந்த நாட்டின் அவமானத்தை துடைத்திட காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால மீண்டும் அப்படி போட்ட ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்பது என்னுடைய வேண்டுகோள். மத்திய அரசு இதை தடை செய்ய வேண்டும். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது ஆழமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.